வணக்கம். தேனி சமையலில் ரவா லட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: ரவை 1 கப், ஜீனி 1 கப், முந்திரி கிஸ்மிஸ் தேவையான அளவு, தேங்காய் 1/2 கப், ஏலக்காய் பொடி 1 பிஞ்ச், பால் 1/4 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு அடிக்கணத்த பாத்திரத்தில் 2 கரண்டி நெய் விட்டுக்கலாம். இதில் முந்திரியும் கிஸ்மிஸ் பழத்தையும் போட்டு முந்திரி சவக்கிற வரையும் நம்ம வறுத்து விட்டுருவோம். இப்போ நெய் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இன்னும் ஒரு கரண்டி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய் எவ்வளோ தேவையோ நீங்கள் ஒரு 4 கரண்டியாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் 3 கரண்டி நெய் விட்டுருக்கேன். முந்திரி நல்லா செவந்ததுக்கப்புறமா நம்ம இதே நெய்யில் தேங்காவையும் ரவையும் சேர்த்து வாசம் வர வரையும் வறுக்கணும். இப்போ முந்திரி செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் தேங்காய் பூவை இதோட சேர்த்துக்கிறேன். தேங்காய் பூவோட அந்த நெய்யோடு சேர்த்து வதக்கி விட்டுருவோம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதோட ரவையும் சேர்த்து ஒன்றா நல்லா வாசம் வர வரையும், அதாவது ரவை நல்லா வெந்துடும், அந்தளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ரவை நேரம் மாற ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம ஏலக்காய் பொடியை தூவிக்கலாம். ஏலக்காய் பொடி தூவினதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற ஜீனியும் இதோடு சேர்த்து கிளறிக்கிட்டே இருக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கிளற கிளற ஜீனி வந்து இலக்கம் கொடுத்துக்கிட்டே வரும், அதாவது மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். இது கொஞ்சம் நேரத்துலேயே நமக்கு கிண்டும் போதே தெரியும். இப்போ நம்ம கரண்டியை விட்டு கிண்டும் போதே வந்து இலக்கம் கொடுக்கறது நல்லா தெரியும். டைட் ஆக ஆரம்பிக்கும். ரவை கிண்ட முடியாமல் டைட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், இலக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ஜீனி இலக்கம் கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கிற பாலை வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கணும். இதில் நீங்கள் வந்து பால் வந்து எடுத்து வச்சுருக்க பாலை ஃபுல்லாக ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொரு மடக்காக ஊற்றுங்க. கொஞ்சமாக ஊற்றி முதல்ல கிளறுங்க. ஜீனி நல்லா இலக்கம் கொடுத்துருச்சுன்னா நம்ம சும்மா கொஞ்சமாக பால் விட்டோடனே வந்து நம்ம கையில் உருண்டை பிடிக்க முடியும். நான் எடுத்து வச்சுருக்கிற பாலை ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ எல்லாமே ஒன்று சேர்ந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் தான் பால் இருக்குது, அதையுமே ஊற்றிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ கை சூடு பொறுக்கிற ஸ்டேஜுக்கு நம்ம உருண்டை பிடிக்கணும். ஏதோ பொறுக்கிற சூட்டில் பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சூடாக இருக்கும் போதே உருண்டை பிடிச்சி வச்சிடணும். ஆற விட்டுட்டோம்னா இறுக்கமாயிரும், நம்மளால் உருண்டை பிடிக்க வராது. இப்போ ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. ரவா லட்டு இப்போ நம்ம ஒரே பேன்லேயே செஞ்சு முடிச்சிட்டோம். இதே ரவா லட்டை நம்ம வேறு விதமாகவும் செய்யலாம். அதாவது ஜீனி பாகு காய்ச்சி அதில் ரவையை போட்டும் செய்யலாம், இல்லை ஜீனியும் ரவையும் பொடி பண்ணி வச்சுக்கிட்டும் செய்யலாம். நிறையா மெத்தட் இருக்குது. இது ரொம்ப ஈஸியான மெத்தட். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.